வணக்கம் நான் உங்க Deena வெல்கம் பேக் டு Deena's கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் இதோட வந்து இந்த வெள்ளரிக்காயும் கொத்தமல்லி தண்டு ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி ஜூஸ் பண்றது பார்க்க போறோம். இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் பண்ற ட்ரிங்க் தான் இது. நீங்க வெயில் காலத்துல வந்து தண்ணி தாகம் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த வெள்ளரிக்காயும் கொத்தமல்லி தண்டு வச்சு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க். ரோஸ் மில்க் தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை 3 to 4 டேபிள் ஸ்பூன், ரோஸ் சிரப் 2 to 3 டீஸ்பூன், ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க. எதுக்காக அகலமான கடாய் வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால தான் அகலமான கடாய் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 1 லிட்டர் பால் போட்டிருக்கேன் இதில். அதாவது 1 லிட்டர் பால் வந்து குக் பண்ண 1/2 லிட்டர் அளவு கம்மியாகும். அதுக்காக ரோஸ் மில்க் ரொம்ப திக்காக சாப்பிட்றோமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. விஷயம் இருக்குது, குக் பண்ணும்போது அப்படி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஆடை மேலே வருதா, இந்த மாதிரி ஆடை மேலே நல்லா வரணும். அந்த ஆடையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரண்டி வச்சு அப்படியே சைடெல்லாம் எடுத்துருங்க. இந்த ஆடை இந்த கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்படியே ஒட்டு சொல்லி இப்படி விட்டுறாதீங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஆடை வரணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு வருதா. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லிட்டர் பால் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பால் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது பாருங்கள். நார்மலாக ரோஸ் மில்க்கு சர்க்கரையை போட்டுருவாங்க. ஏன் கேட்டேன்னா, டேரெக்டாக சர்க்கரையை போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ண அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அந்த சுகரோட ஒரு ஷார்ப்பான ஒரு தன்மை கொடுக்கும். அதனால் இந்த பேனில் நம்ம சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரு லெமன் போடுங்க. இந்த லெமன் எதுக்காக நான் ஆட் பண்ண கேட்டேன்னா, சம்டைம் என்ன பண்ணுவீங்க, அந்த சுகர் சிரப் ரொம்ப கொதிக்க விட்டுருப்பீங்க. அந்த கொதிக்க விட்ட சுகர் சிரப்பு சூடு ஆற ஆற லைட்டாக கிறிஸ்டல் ஆகும். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆகாமல் இருக்க தான் இந்த லெமன் பீஸ் போட்டிருக்கோம். 2 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் எடுத்துருங்க. இப்போ ஸ்டெயின் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பால் கரெக்டாக இப்போ மெஷர்மெண்ட் ஜக்கில் ஆட் பண்ணுறோம். அதாவது எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் ஜக்கில் ஆட் பண்ணுறேன்னா, 1 லிட்டர் பால் குக் பண்ணி முடித்த பிறகு 1/2 லிட்டர்னு சொல்லி காமிக்க தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த சுகர் சிரப்பு அந்த வாட்டரை ஆட் பண்ணுறோம். இந்த ஐஸ் கியூப்ஸ் போடும்போது என்னன்னா, உங்களுக்கு திருப்பியும் தின் ஆகும். அதாவது 1/2 லிட்டர் பால் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 லிட்டர் பாலில் இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது 1 லிட்டர் பால் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாலை நல்லா குக் பண்ணுறோம். அந்த திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு இந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ரோஸ் மில்க் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ரோஸ் மில்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாலை 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிரப்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்லா பாலை குக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணினா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் கிடைக்கும். இதை தொடர்ந்து இந்த வெள்ளரிக்காய் வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். குக்கும்பர் 1/2 கிலோ, கொத்தமல்லி தண்டு 2 இன்ச்சஸில் 30 to 35 நம்பர், இஞ்சி 15 to 20 கிராம், லெமன் 1 நம்பர், ஹனி தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
இந்த வெள்ளரிக்காய் நீங்கள் கடையில் வாங்கும்போது ரொம்ப எலசான வெள்ளரிக்காய் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து முத்தலா வெள்ளரிக்காய் வாங்கியிருப்பாங்க, அந்த டைமில் கசப்பு தன்மை வரும். அந்த கசப்பு தன்மை வந்தால் எப்படி அந்த கசப்பு தன்மையை போக்குறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணும்போது என்னன்னா அந்த லைட்டாக அந்த கசப்பு தன்மை வர ஆரம்பிக்கும். அதாவது 100% கசப்பு தன்மை போகும் சொல்ல முடியாது, ஒரு 80 to 85% அளவுக்கு கசப்பு தன்மை கண்டிப்பாக போயிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளரிக்காவை ஃபஸ்ட்டு பீல் பண்ணுறோம். பீல் பண்ணுறதுலையும் விஷயம் இருக்குது. சில பேர் மேலோட்டமாக பீல் பண்ணுவாங்க, ஒரு சைடு வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் இருக்கும், இன்னொரு சைடு வெள்ளை கலர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜூஸ் போடும்போது கம்பல்சரி நல்லா பீல் பண்ணி எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த ஜூஸ் வெள்ளரிக்காய் வச்சு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, மருத்துவ குணம். என்ன கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காய், கொத்தமல்லி தண்டு, இஞ்சி இந்த மூணுத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மருத்துவ குணம் தான். அதாவது என்ன கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா பார்த்துன்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லியும் வெள்ளரிக்காயும் சாப்பிட்லாம். பிளட் சுகர், ஹார்ட்டு, டைஜஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த 3 வெஜிடபிள்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி தண்டு. இந்த 1/2 கிலோ வெள்ளரிக்காய்க்கு எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு 500 to 600 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அதே டைமில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் 500 to 600 ml. அந்த வெள்ளரிக்காவை பிளெண்ட் பண்ணும்போது அதில் இருக்க நீரெல்லாம் வரும். பட் இருந்தாலும் பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கெட்டியான ஒரு பக்கம் இருக்கும். அதில் தான் தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த தேன் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேனோட தன்மை அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு இந்த குக்கும்பரும் இந்த கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்ற பலன் கிடைக்காது. அதனால தான் ஒரு கல் கம்மியாக தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஜூஸ் வெயில் காலத்தில் மட்டும்தான் சாப்பிட்லாமா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, குளிர் காலத்துலையும் சாப்பிட்லாம். அதாவது மழை காலத்துலையும் சாப்பிட்லாம் சொல்கிறேன். சில பேர் கோல்டு பிடிக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.